தோழர் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்குது. நாட்கள் அப்படி நம்ம எண்ணிட்டே இருக்கிறோம். அடுத்து முதல்வர் யாரு தமிழகத்துக்கு அப்படின்னு நீங்களும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறீங்க. கள அரசியல் எப்படி இருக்குது? நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே காத்து கொண்டு இருக்கிறோம் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு. அடுத்த முதல்வர், இப்போதைய முதல்வர் அடுத்த முதல்வராக வர வேண்டாம் அப்படிங்கிற கருத்து பெருசா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க. 5 ஆண்டு காலம் ரொம்ப நம்பிக்கையில மக்கள் வாக்களிச்சாங்க. 2021 தேர்தலில் நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள். ஏமாற்றப்பட்டதாகத்தான் மக்கள் நினைக்கிறாங்க இப்ப. அதனால இவர் மீண்டும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அடுத்து இயல்பா பெரிய கட்சி, ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, 5 ஆண்டு காலம் அவங்க தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இருந்தாங்க. அந்த கட்சி வந்துருமா அப்படின்னு பார்த்தா அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புதிதாக வந்த விஷயம், திரைத்துறையில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்பட்டவருக்கு அடுத்தபடியாக தமிழ் திரையுலகில் இப்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய நடிகராக இருந்த, மிக பிரபலமாக இருந்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இளையோர், இளம்பெண்கள், இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அதில் இணைந்து வேலை செய்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவங்களுடைய இந்த தேர்தலில் அந்த கட்சி வாக்காளர்கள், அந்த கட்சி ஆதரவாளர்கள், அந்த இளைய சமூகம், இளைய தலைமுறையினுடைய தேர்தல் தாக்கம் எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே துல்லியமாக தெரியல. துல்லியமாக சொல்ல முடியாது. இதில் இந்த மக்களுடைய மனப்பாங்கு நீங்கள் அரசியல் தேர்தல் அப்படின்னு ஒரு 50 வருஷம், இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு 75 வருஷமாக தேர்தல். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாலே பல நேரங்களில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய கணிப்பு எல்லாமே மக்கள் தூக்கி தூர போட்டிருக்கிறாங்க. மக்கள் என்பவர்கள் அப்படி எல்லா நாடுகள்லையுமே. அது பிரிட்டனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். ரொம்ப நம்பிக்கையாக களத்தில் நிற்கிற தலைவர்கள்லாம் அப்படியே அவங்களுடைய கனவை சிதறடிச்சிருவாங்க மக்கள். அப்போ இங்கேயும் இந்த இளைய தலைமுறை என்ன பண்ணுவாங்க? அந்த இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் மொத்தத்தில் 100க்கு 20 இருக்கும். அதுல 15 போகுமா விஜய் அவர்களுக்கு? விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா, தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகமா, 15 போகும். 15ஐ வைத்து 100க்கு 15 வாக்குகளை வைத்து வெற்றி பெற முடியுமா? முடியாது. 15 வாக்குகள்னா 214 தொகுதியிலையும் 100க்கு 15 வாக்குகள். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சில இடத்துல 18 இருக்கலாம், சில இடத்துல 10ஆக இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 115ன்னா அப்போ இது சராசரி வாக்குகள் வாங்குவார்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் என்ன பேசுகிறாங்க, கல்லூரி வயதில் உள்ள குழந்தைகள், நண்பர்கள் வீட்டில் என்ன பேசுகிறாங்க. அப்போ அதை வச்சு கணிக்கணும்னா 15, சில தொகுதியில் 18, சில தொகுதியில் 11, 10, இப்படி சராசரியாக 15. சில தொகுதிகளில் வித்தியாசமாக விஜய் அவர்கள் நிற்கிற தொகுதியில் 2ம் வெற்றி பெறும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க 2லும் அவர் தோற்று விடுவார்னு சொல்றாங்க. நம்ம விசாரிக்கும் போது அதுதானே இப்ப சொல்ல முடியும். பல்வேறு விதமான ஆய்வுகள் சமூகவியல்ல செய்ய முடியும், தேர்தலையும் செய்ய முடியும். ஆனா தேர்தலில் உள்ள ஆய்வுகள் தான் மிகவும் ஏமாற்றம் பண்ணும். பெரிய பெரிய ஆய்வாளர்களையே கவுத்திரும் நம்ம பார்க்குறோம்ல. அப்ப இது முழுக்க தெரியல. இன்னொன்று, இப்ப ஏற்கனவே இவர் எந்த தேர்தலும் நின்று அவங்க கட்சிக்கு, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இத்தனை வாக்குகள் அப்படின்னு காட்டல. அதனால் அது கணிப்பதற்கு மேலும் சிரமம். அதனால் அதற்கு மேல இன்னொன்று, இவருக்கு விழுகின்ற வாக்குகள், அதாவது இளைய தலைமுறை, இது புதிய வாக்காளர்கள் ரொம்ப பேர் போடுவாங்க. ஆனா அவங்களுடைய குடும்பத்தினர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது போட்டிருப்பாங்கல்ல. ஒன்று திமுக கூட்டணி, பெரிய கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி. இந்த கூட்டணியில எதற்கு போட்டாரு? அந்த ஓட்டு தான் இவருக்கு வருது. அந்த குடும்பத்தில இருந்து இளைய தலைமுறை தான் போடுறாங்கன்னா, அது திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் அந்த குடும்பத்திலிருந்து அதிக வாக்குகளை வெளியே கொண்டு வருகிறாரா விஜய் அவர்கள்? ஏடிஎம்கே குடும்பத்திலிருந்து கொண்டு வருகிறார்களா? இந்த வினாவுக்கும் பதில் தெரியல. இது தெரிஞ்சதுன்னா நம்ம முடிவா சொல்ல முடியும். இந்த தேர்தலை பொறுத்த வரையில கணிப்பு ஒன்று சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஆர்வம் இல்லை. சொல்ல முடியாது என்பது ஒரு உண்மை. ஏன்னா கணிப்பதற்கு சிக்கலான தேர்தல், சமூகவியலே சிக்கலானது, அதுல தேர்தல் கணிப்பு அதை விட சிக்கலானது. அதிலும் ஆனா உண்மை என்னன்னா, உண்மை என்ன சொல்லலாம்னா, இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். நான் அப்படி பார்க்கிறேன்.
இளைய தலைமுறை, நான் வந்து 1971 தேர்தல்களை கவனிக்கிறவன். அப்ப எனக்கு வயது வந்து 16. இந்த அளவுக்கு இளைய தலைமுறை, ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஈடுபட்ட தேர்தல்னா அது 2026 தேர்தல் தான். அப்ப இதனுடைய முடிவு வருங்கால தமிழகத்திற்கே முக்கியமானதாக இருக்கும். எப்படிப்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி, இந்த இளைய தலைமுறை ஆண்களும் பெண்களும் அவங்க வீட்டில் அப்பா அம்மா மாமா அத்தை சித்தப்பா சித்தி இவங்ககிட்டலாம் சொல்லி அவங்க ஓட்டையும் இவங்க விரும்புகிற மாதிரி தாவேக்காவுக்கு விழ வச்சு விஜய் அவர்களுடைய கட்சியை வெற்றி பெற வச்சு அவங்க ஒரு 135 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா இது தப்பு இல்லை, அதுவும் மகிழ்ச்சிக்குரியது தான். அப்ப அவர் விஜய் இவ்வளவு அந்த 2 வருஷமாக என்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரோ அதை செய்வாரா அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. செய்து விட்டால் நல்லது தானே. பெண்கள் பாதுகாப்பு சொன்னார். இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதை நான் சொன்னேன்னா நீங்க அனுமதிக்க மாட்டீங்க, அவ்வளவு இருக்கு. இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல ஏராளம் ஏராளம் இருக்குன்னு குற்றச்சாட்டு. மிக அதிகமாக நம்ம சொல்லணும்னா பெண்கள் பாதுகாப்பு மிக மோசமாக சீரழிந்தது இந்த ஆட்சி. 2021 26 வரைக்கும் அதுக்கு பல இது நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா முந்தைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு கேட்டால் அது நமக்கு இல்லையும். பொள்ளாச்சி நினைவு வருது இல்லை, பொள்ளாச்சியை யாரும் மறந்து விட முடியாது. பொள்ளாச்சியை எப்படி மறந்து விட முடியாதோ அதே போல அண்ணா யூனிவர்சிட்டியையும் மறந்து விட முடியாது. அப்ப அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதை விட இப்போது உண்மையிலேயே கடந்த ஆட்சியில இல்லை, இப்போது என்னன்னா நான் கேள்விப்பட்டேன், நம்ப முடியல. ஆனா எல்லோரும் சொல்றாங்க, யாரு சென்னையில விசாரிச்சாலும் சரி, மதுரை மாதிரி பெரிய நகரங்கள்ல உள்ள நமக்கு எல்லா இடத்துலயும் நண்பர்கள் உண்டு இல்லையா, எல்லாரும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா போதை மருந்து மிக மிக அதிகமாக புழங்குகிறது. அது எப்படி காவல்துறைக்கு தெரியாம இருக்கும், அது எப்படி எஸ்பிக்கு தெரியாம இருக்கும், எப்படி டிஎஸ்பிக்கு தெரியாம இருக்கும், எப்படி டிஜிபிக்கு தெரியாம இருக்கும், எப்படி அப்ப காவல்துறை செயலாளருக்கு தெரியாம இருக்கும், துறை செயலாளருக்கு. அப்ப இவங்க எல்லாரும் முதல்வர்கிட்ட மறைச்சிட்டாங்களா, இல்ல முதல்வர்கிட்ட சொன்னா முதல்வர் காதுல ஏறலையா, இது ஒரு முக்கியமான விஷயம்னு முதல்வருக்கு புரியலையா, அப்படிப்பட்ட முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு வாய்த்து இருக்கிறாரா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தாவேக்கா அது பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இளைஞர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறதுனால இளைஞர்களை சீரழிக்கின்ற இந்த மது, திரவ மது, கஞ்சா இதையெல்லாம் தடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படியும் நடந்தாலும் நல்லதுதான். அப்படி இல்லை என்றாலும் இந்த இளைய தலைமுறை அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், மிக ஆர்வமாக இந்த தேர்தலில் அவங்க பங்கெடுக்கிறாங்க. சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்றாங்க, அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிட்டுலாம் சொல்றாங்க, நாங்க போட போறோம் நீங்களும் போட்டுருங்க விசில் சின்னத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ரொம்ப ஆர்வம் ஊட்டக்கூடிய வினா இது சமூகவியலில். எனக்கு சமூகவியல்லையும் அரசியல்லையும் அக்கறை உண்டு. தமிழ்நாடு நல்லா இருக்கணும், வருங்காலம் வந்து நல்லா இருக்கணும், தமிழ் சமூகம் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும். அதை இந்த தேர்தல் அது எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும், அது நம்முடைய விருப்பம். இப்படி இருக்க வேண்டும் என்பது எப்படி இருக்கும் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டும். எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டும். அந்த வகையில் இந்த தேர்தல் வந்து ஆர்வமூட்டக்கூடியது, கணிப்பதற்கு சிரமமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.